மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூரில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் விதியை மீறி அமைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடியை அகற்ற கோரி அப்பகுதி வாகன ஓட்டிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் 10 கவுண்டர்களையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அதிமுகவினரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நீங்க திடீர்னு எந்த ஆதாரத்தில் கொடுத்துருக்கிறீங்கன்னு தெரியல. அதனால எங்ககிட்ட நேற்றைய தினம் இந்த கோரிக்கை மனு கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் பொதுச்சாவுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். மக்களுடைய கோரிக்கை என்ன என்று கேட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி அமைதியான வழியிலே நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக எந்த வாகனத்திற்கும் இடையூறு இல்லாமல் நிரந்தர தீர்வாக இந்த டோல்கேட் அகற்றப்பட வேண்டும். உடனடி தீர்வாக இந்த லீகல் நோட்டீஸ் வாபஸ் வாங்க வேண்டும். இந்த 50% கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். இதைத்தான் இங்கே கோரிக்கையாக இங்கே வைத்திருக்கின்றார்கள். சுங்கச்சாவடி முன்பு நடைபெற்ற போராட்டத்தால் சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள 4 சந்திப்பு பகுதிகளிலும் போக்குவரத்து சிறிது நேரத்திற்கு பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.